அன்பு நண்பர்களே, அருமை சகோதரர்களே, இனிய உறவுகளே! இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற விஷயம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம மனசுல நிம்மதி மட்டும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பலருக்கும், இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள், நிச்சயமா ஒரு நல்ல ஆறுதலாவும், அமைதியை தரக்கூடிய நல்ல விஷயமாவும் இருக்குங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் செயலோட கரு. ஒரு செடி எப்படி விதைய சார்ந்து இருக்குதோ, அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையும் எண்ணங்கள சார்ந்து தான் இருக்கு. நீங்க எப்ப மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்ப உங்க மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரப்பி நமக்குள்ள சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்கள சந்தோஷமாவும், அமைதியாவும் வச்சிருக்கும். பொதுவா நம்ம ஒரு போட்டியில பங்கேற்கும்போது, நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ, இல்லைன்னா மத்தவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ இருக்கிறத விட, நான் இதுல சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக ஆரம்பிச்சிரும். நம்ம பேசக்கூடிய சொற்களுக்கு காயத்த உண்டாக்கக்கூடிய சக்தியும் உண்டு. காயத்த ஆற்றக்கூடிய சக்தியும் உண்டு. ஒரு சொல்ல நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மாறுபடுது. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய உண்மையான சொற்கள், நல்ல கனிவான சொற்கள், இதெல்லாம் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மைய அதிகரிக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு நம்மளோட எனர்ஜிய வேஸ்ட் பண்றத விட, அந்த மாரி நேரங்கள்ல நம்மளோட ஆற்றல சேமிக்கலாம். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அலுவலகத்துல ஒரு தவறு நடந்துச்சுன்னா, அத மறைக்கிறதுக்காக பொய் சொல்றத விட, உண்மைய ஒத்துக்கிட்டு, "இத சரி செய்ய நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உங்களுடைய மதிப்பு கூடும். உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நம்மளோட எண்ணங்களும், நம்மளோட சொல்லும் எவ்வளவு சுத்தமா இருந்தாலும், அது செயலுக்கு வரும்போது தான் முழுமை அடையும். நம்ம செய்யக்கூடிய நேர்மையான செயல்கள் கொடுக்கக்கூடிய திருப்தி, எவ்வளவு பெரிய லாபத்திலயும் கிடைக்காது. உங்க நேர்மை தான் உங்கள அழிக்க வரக்கூடிய தீய சக்திகள, உங்கள நெருங்க விடாம ஒரு கவசம் போல காப்பாத்தும். இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ரோட்ல ஒருத்தரு பணத்த தவற விட்டு போயிறாரு. அந்த பணத்த எடுத்து உரியவர்கிட்டயே ஒப்படைக்கிற அந்த நேரம், அந்த நிமிஷம், உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மனநிறைவு தான் உண்மையான சொத்து. நீங்க ஒரு சுத்தமான விளக்க ஏத்தி வச்சீங்கன்னா, அத சுத்தி பூச்சிகள் வராது. அந்த வெளிச்சத்த விரும்புறவங்க தான் அங்க வருவாங்க. அது மாதிரி தான் உங்களுடைய அகமும், புறமும் சுத்தமா இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். உங்கள சுத்தி இருக்கிற தீய குணம் கொண்டவங்கலாம் உங்கள்ட்ட பேசுறதவே தவிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. உங்கள மாதிரியே நேர்மையா இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்க நட்ப விரும்பி உங்ககிட்ட வருவாங்க. எதுக்கும் பயப்பட தேவையில்ல, எதையும் மறைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா, உங்க மனசுல ஒரு பேர் அமைதியே உருவாகும். தினமும் காலையில நீங்க கண் முழிச்சதும், "இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நன்றி." அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிங்க. "இன்னைக்கு நான் யாரையும் சங்கடப்படுத்தி பேச மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நானு செய்வேன்." அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுங்க. யாருகிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிங்க. "இது தேவையா? இது உண்மதானா? இது கனிவானதா?" அப்படின்னு யோசிங்க. புறம் பேசுறத முற்றிலும் தவிர்த்துருங்க. முதல்ல மத்தவங்கள பத்தி தவறா பேசுறத நிறுத்துங்க. நீங்க மத்தவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கும்போது, உங்கள பத்தியும் தப்பா பேசுறவங்க தானா விலகிருவாங்க. அலுவலகத்திலேயோ அல்லது வீட்லயோ நீங்க செய்யக்கூடிய வேலைய முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. யாரையும் ஏமாத்தாதீங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன புன்னகையா இருக்கலாம், அல்லது போகும்போது ஒரு வழி விட்டுருக்கலாம். இது மாரி சின்னதா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நெனச்சு பாருங்க. பொதுவா குழப்பமான நேரங்கள்ல யார் மீது பழி போடலாம், நான் அத செய்யல, அவரு தான் காரணம் அப்படின்னு பொறுப்புகள தட்டி கழிக்கிற அந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா உங்கள விட்டு அது வெளிய போயிரும். எப்பவுமே மனச சுத்தமா வச்சுக்கங்க. ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா, சரி தவறு நடந்துருச்சு. இத எப்படி சரி பண்றது? தவறுக்கு நான் தான் பொறுப்பு. இத சரி செய்ய எனக்கு உதவி தேவ அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் கேளுங்க. அதுக்காக கடினமா உழைங்க. எல்லாமே சரியாயிடும். பொய் சொல்றதுக்கோ, அத மறைக்கிறதுக்கோ வேலை இல்லாத போது, கண்டிப்பா நம்ம மூளைக்கு வேலை ரொம்ப குறைவா இருக்கும். அந்த நேரத்த நீங்க உங்களோட ஆற்றல வளர்க்கறதுக்கு செலவு பண்ணலாம். உங்ககிட்ட பழகுறவங்களுக்கு, உங்ககிட்ட பேசினா ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற எண்ணம் உருவாகணும். இதனால ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு உங்ககிட்ட நீடிக்கும். ஒரு பாத்திரத்துல ஓட்டை இருந்துச்சுன்னா, எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் நிக்காது. அதுபோல தான் நம்மளோட எண்ணம், நம்மளோட சொல், நம்மளோட செயல். அதுல ஓட்டை இருந்துச்சுன்னா, எவ்வளவு செல்வம் வந்தாலும் நம்ம மனசுல அமைதி இருக்காது.
இப்ப சொன்ன கருத்துக்கள்லாம் அடிப்படையா கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கடைப்பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்களும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு உதவும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்தி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட இன்னொரு பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.